யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க. இன்றைக்கி ஒரு ருசியான பருப்பு சாதம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவு பார்த்திங்கன்னா 2 ஆழாக்கு அரிசி, அதாவது நீங்கள் வீட்டுக்கு சாதம் வடிக்கிற அரிசியே தாங்க, புழுங்கல் அரிசி தான். 2 ஆழாக்கு அரிசி, 1 ஆழாக்கு துவரம் பருப்பு, இவ்வளோதாங்க அது கணக்கு. இந்த மாதிரி சரிபாதி போடுங்க. இதுக்கு தாளிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பட்டை இலை, 1 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 துண்டு பட்டை, அவ்வளோதாங்க. இதுக்கு வந்து 2 ஆழாக்கு அரிசிக்கு 1/4 கிலோ வெங்காயம், சாம்பார் வெங்காயம், 2 பூண்டு, முழு பூண்டு, இதெல்லாம் அரிய தேவையில்லைங்க. நீங்கள் தோல் உரித்து எடுத்துக்கிட்டாலே போதும். முழுசாக தான் போடணும். கருவேப்பிலை, கொத்தமல்லி. இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய், நெய். இப்போ இந்த அரிசி பருப்பை வந்து நல்லா களைஞ்சிட்டு நீங்கள் ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுருங்க. ஏன்னா அப்போ தான் அரிசியோடு அந்த பருப்பு வந்து கலந்து ஒரே சேமாக வேகும். ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுருங்க. சாஃப்ட்னஸாக நல்லாயிருக்கும். இது பாருங்கள், இது ஊற வச்ச அரிசி. இப்போ 15 நிமிஷம் இதை ஆகிடுச்சு. இதை நம்ம செய்ய போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிங்க, குக்கரை வச்சுக்கோங்க. குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எண்ணெய் வந்து ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கங்க. ரொம்ப கூட எண்ணெய் தேவையில்லை. ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு உங்களால் முடிஞ்சால் 2 ஸ்பூன் இல்லை 4 ஸ்பூன் கூட நீங்கள் நெய் விடலாம். அவ்வளோதாங்க. நெய், எண்ணெய் இது இருந்தால் போதும். சுத்தமான நெய்யாக இருந்தால் உங்களுக்கு வந்து நெஞ்சு கரிக்காது. கலப்பட நெய்யாக இருந்தால் கண்டிப்பாக நெஞ்சு கரிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா இப்போ தாளிப்பு எல்லாமே கொட்டிடுங்க. ஏன்னா இந்த பருப்பு சாதம் பொறுத்தவரை நம்ம வந்து மதிய நேரமும் செஞ்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா இரவு நேரத்தில் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குங்க. அதாவது இதுக்கு என்ன ஒரு ஊறுகாய் இல்லை ஒரு அப்பளம் இருந்தாலே போதும், தொட்டுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். ரொம்ப நேரம் ஆகாது, ரொம்ப செலவும் கிடையாது, தக்காளிலாம் கிடையாது. இது மட்டும் தாங்க. வெங்காயம் தாங்க இதுக்கு ஃபேவரெட்டு. அதுவும் சாம்பார் வெங்காயம் சொல்லவே வேணாம், செம சூப்பராக இருக்கும். இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து வெங்காயத்தை வந்து ஆனால் பெரிய பெரிய துண்டுகளாக நீங்கள் வந்து நறுக்கிக்கணும். இது வந்து நம்ம முழுசாக போட்டிருக்கோம். பூண்டும் வெங்காயமும் முழுசாக தான் போட்டு நீங்கள் வதக்கணும். பொன்னிறமாக வதங்கினோடனே நீங்கள் வந்து உப்பு வந்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். ஏன்னா அதிகமாக போட்டுறாதீங்க. ஏன்னா கொஞ்சமாக போட்டு கூட நீங்கள் அப்புறமா லாஸ்ட் டைமில் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் அப்புறமா போட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பொன்னிறமாக வந்துருச்சிங்களா? இப்போ வந்து நம்ம ஊற வச்ச மிளகாய்த்தூள் போடணும். ஏன்னா அந்த எண்ணெயில் லைட்டாக பட்டால் தான் இந்த வந்து மிளகாய்த்தூள் வந்து இந்த வெடிப்பு வாசம் இல்லாமல் இருக்கும். அதனால் மிளகாய்த்தூள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அது 2 ஆழாக்குக்கு 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், அதை சேர்த்து கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். சும்மா ஒரே ஒரு கிளறு மட்டும் கிளறிடுங்க. ரொம்ப வந்துன்னா அப்புறம் மிளகாய்த்தூள் தீஞ்சிரும். கிளறி விட்டுட்டு நம்ம வந்து அரிசி பருப்பு போட்டு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா 2 ஆழாக்கு அரிசினா நீங்கள் 4 ஆழாக்கு தண்ணி விட்டால் போதும். ஏன்னா பருப்புக்காக நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து விடாதீங்க. 2 ஆழாக்கு அரிசி அளவுக்கு நீங்கள் 4 ஆழாக்கு தண்ணி விட்டாலே போதும். ஏன்னா நம்ம ஊற வச்சுட்டோம் இல்லைங்களா? ஊற வச்சதால நம்ம வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி வைக்கணும் அவசியம் இல்லை. இதுவே உங்களுக்கு சாஃப்டாக வந்துடும் பருப்பு சாதம். இதாங்க ஊற வச்ச அந்த பருப்பு, அரிசி. இதை கிளறி விடுங்க. இது வந்து நம்ம குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வந்து எல்லாருக்குமே நல்ல சத்தானதுங்க. ஏன்னா வந்து நம்ம வந்து பருப்பு நல்லா அதிகமாக சேர்க்குறோம். எப்பவுமே இந்த கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவிடுங்க. இந்த பருப்பு சாதம் பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதிகமாக துவரம் பருப்பு நம்ம சேர்க்க உடம்புல சதை பிடிக்கும். நமக்கு வயிற்று புண்ணு ஆறும், வாய் புண்ணு இருந்தாலும் ஆறும். நமக்கு பல்லுக்கும் நல்ல எனர்ஜி. தோல் வந்து நமக்கு வந்து நல்லா இருக்கும். நம்மளோட ஸ்கின்னுலாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இதுதாங்க. இது நல்லா தண்ணி திட்டமாக வச்சுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் லைட்டாக போட்டு நீங்கள் வந்து இப்படி 2 விசில் எடுத்துகிட்டு பாருங்கள். சாதம் எப்படி இருக்குது பாருங்கள். அருமையாக வந்துச்சுங்களா? நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். ஏன்னா சாப்பிட்டு பார்த்தா நான் வீடியோவே நான் பேசுகிறேன். சும்மா அருமையாக, உண்மையில் அவ்வளோ ருசியாக சூப்பராக இருக்குங்க. ரொம்ப எதுவுமே நம்ம கலக்கலை. சிம்பிளாக நம்ம சாம்பார் சாதத்தை மாதிரி தான்
ஆனால் இது பருப்பு சாதம். சும்மா கம கமன்னு வாசமாக சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்டு பாருங்கள். இந்த குழந்தைங்க வந்து பெரியவங்க எல்லாருக்குமே கொடுங்க. சத்து பருப்பு ஜீரணிக்காத இல்லைங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும்னா அந்த பெருங்காய ஸ்மெல்லு பிடிக்குன்னா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இதில் வந்து நம்ம பட்டை சேர்க்கறதால நான் பெருங்காயம் போடலை. ஏன்னா பட்டை ஜீரகமே நமக்கு வந்து ஜீரணிக்கும். உண்மையில் சூப்பராக அற்புதமாக இருக்குங்க இந்த பருப்பு சாதம். ஏன்னா நைட்டில் வந்து நமக்கு டிஃபன் இல்லைன்னா டக்குன்னு நீங்கள் வந்து பருப்பு அரிசி களைஞ்சிட்டு டக்குன்னு நீங்கள் வச்சிடலாம். சும்மா அற்புதமாக குழந்தைங்களை விரும்பி சாப்பிடுவாங்க. பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.